ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ போஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6-7 எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு ஜனவரி 6-7 தேதிகளில் திட்டமிட்டபடி நடைபெறும்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 6-7 எக்ஸாம் ஏஇ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் எக்ஸாம் போஸ்ட் பண்ண வேண்டும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ண வேண்டும்னு மழை வந்ததுனால ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கிளியராக ஐடியா கொடுத்துட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6-7 எக்ஸாம் இருக்குன்னு டிஎன்பிஎஸ்சி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியியல் பணி. ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6-7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காலையிலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி காலையிலையும் எக்ஸாம் இருக்கும், மதியம் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைனில் எக்ஸாம் இருக்காது, ஒன்லி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தட் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.tnbc.government.in இந்த வெப்சைட்டில் ஆல் டிக்கெட்டு நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணாட்டி நம்மளுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டிக்கெட் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஜனவரி 6-7 பார்த்தீங்கன்னா காலையிலையும் மதியம் எக்ஸாம் இருக்கும். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் தான் எக்ஸாம் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.